பாத்துட்டே ஆமா ஆமா அப்போ ஆக்டிங் பிரஸ் மீட் போ நினைக்கிறேன். அந்த ஃபைனல் இதுல இப்ப எல்லாம் போய் சர்க்கிள் பண்ணி என்ன டேக் பண்ண போறாங்க. ஆமா. இல்ல அந்த டைம் ராட்சசன் கமிட் ஆனதுக்கு அப்புறமா அப்பா சொன்னாங்க நீ போய் எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணு. அப்பா வந்து ரொம்ப பிரின்சிபலா வளர்க்கணும்னு நினைப்பாரு. அவர் சொன்னாரு ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்டா நீ போய் பண்ணு. அப்பதான் உனக்கு அவங்க கஷ்டம் என்னன்னு தெரியும். அப்பதான் எடுத்த உடனே ஏசி அதெல்லாம் பார்த்தேன்னா உனக்கு இதோட வேல்யூ என்னன்னு தெரியாதுன்னு சொல்லி அனுப்பிச்சாங்க. ஸோ தனியா டிராவல் பண்ணி எல்லாம் தனியா அங்க இருக்கிறவங்க இன்னும் நான் அவங்களெல்லாம் எனக்கு தெரியும். ஸோ பேசி இது பண்ணும்போது எவ்வளோ கஷ்டப்படுவாங்க அப்படின்னு. அதுவும் விஜய் சாரை பார்க்கறதுக்கே பாதி பேர் வருவாங்க என்னையும் உள்பட. ஸோ நல்ல வேலை நான் கொஞ்சம் ஷார்ட்டா இருந்தனால என்னை ஃப்ரண்ட்ல நிக்க வச்சிருவாங்க. அப்படி லக்கி ஆனேன். ஸோ நான் வந்து அந்த கிளைமேக்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா வந்து கேமரா அந்த சைடு பாருன்னா நான் அவரை பார்த்துட்டு இருப்பேன். ஸோ எனக்கு இப்போ வந்து ஜனநாயகன் வர ரிலீஸ் ஆகுது. ஐம் வெரி எக்ஸைட்டட். மூவி வேற அவருக்கு ஆஃப் கோர்ஸ் என்னால ஏத்துக்க முடியல. அதெல்லாம் ஒரு கனவா இருக்காதா அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஏன்னா எனக்கு அவரோட ஒர்க் பண்ணணும்னு ரொம்ப ஆசை. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இட் டிட்ன்ட் ஹேப்பன் அதுக்கப்புறம். பட் ஐம் ஹாப்பி ஃபார் ஹிம். அவர் என்ன பண்ணாலும் அது நல்லபடியா அமையறதுக்கு நான் காட் ப்ரே பண்ணிக்கிறேன். கிரேட் சூப்பர்.